ஆளுகை செய்கிறவனுடைய முகதரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 26வது வசனம். போலந்து நாட்டைச் சேர்ந்த பிரபல இசைக்கலைஞர் பெடராஸ்கி முதன்முறையாக தன் தேசத்தை விட்டு லண்டன் சென்றார். அங்கு சென்று இசை கச்சேரி நடத்த சென்றிருந்தார். தான் முதல் முறையாக லண்டன் செல்வதால் தன்னுடைய இசை திறமைகளை குறித்து யாராவது ஒருவர் சிபாரிசு கடிதம் கொடுத்தால் அறிமுகத்திற்கு நலமாயிருக்கும் என்று அவர் நினைத்தார். எனவே மிகுந்த மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒருவரிடமிருந்து ஒரு சிபாரிசு கடிதத்தை பெற்றுக்கொண்டு சென்றார். லண்டனில் இருந்த முன்னணி இசை கலைஞர்களுக்கு தன் திறமைகளை சொல்லத்தான் அந்த அறிமுக கடிதம். அந்த சிபாரிசு கடிதத்தை எழுதியவர் அதை ஒரு கவருக்குள் வைத்து ஒட்டி அதை பெடராஸ்கியிடமே கொடுத்து அனுப்பியிருந்தார். எனவே பெடராஸ்கி எல்லாமே சுமூகமாக நடக்கும் என்று நம்பி பரம திருப்தியோடு லண்டன் சென்றார். அவர் எதிர்பார்த்ததை விட நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக அமைந்தது. அவரை குறித்த சிறப்பான அறிமுகம் கிடைத்தது. ஆகவே அந்த சிபாரிசு கடிதம் அவருக்கு தேவைப்படவே இல்லை. எனவே அதை அவர் யாரிடமும் கொடுக்காமல் தன்வசமே வைத்துக் கொண்டார். சில ஆண்டுகள் கழித்து முக்கியமான பேப்பர்கள் வைக்கப்பட்டிருந்த ஃபைலை திறந்து ஒரு பேப்பரை தேடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு மூடிய உரையில் இருந்த சிபாரிசு கடிதம் கண்ணில் பட்டது. அதை திறந்து அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பெடராஸ்கி படித்து பார்த்தார். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: இந்த கடிதம் பியானோ இசைக்கலைஞர் பெடராஸ்கியை அறிமுகம் செய்து வைப்பதற்காக எழுதப்பட்டது. ஆனால் அதில் அவருக்கு சொல்லிக்கொள்ளத்தக்க சிறப்பான திறமைகள் எதுவும் இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, நாமும் பல சமயங்களில் யாருடைய சிபாரிசாவது இருந்தால் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒருவேளை அந்த சிபாரிசு கடிதங்கள் நமக்கு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம். அந்த கடிதங்கள் தேவைப்படாமலேயே நம்மை உன்னத நிலைக்கு உயர்த்த நம் தேவனால் மட்டுமே முடியும். எனக்கு உதவி செய்து கை தூக்கிவிட யாருமே இல்லையே என்று கலங்காதிருங்கள். தேவன் உங்களை உயர்த்த அறிந்திருக்கிறார். எத்தனை சிபாரிசுகளை நீங்கள் வைத்திருந்தாலும் தேவனால் மட்டுமே நாம் உயர முடியும். செய்யாத குற்றத்திற்காக யோசேப்பு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். தேவன் யோசேப்புக்கு சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் கிருபையை தந்திருந்தார். ராஜாவின் பிரதானிகள் 2 பேரும் யோசேப்பு அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் காலை எழுந்தபோது அவர்கள் முகம் மிகவும் சோர்வாக காணப்பட்டது. எனவே யோசேப்பு அவர்கள் 2 பேரின் கவலைக்கான காரணத்தை விசாரித்தார். அவர்கள் இருவரும் கண்ட கனவுதான் கலக்கத்திற்கு காரணமாக இருந்தது. அந்த கனவுகளுக்கு சரியான அர்த்தத்தை யோசேப்பு சொன்னார். அது அப்படியே நடந்தது. ஒரு பிரதானி தூக்கிலிடப்பட்டார், மற்றொருவர் தன் வேலைக்கு திரும்பினார். யோசேப்பு ராஜாவிடம் மீண்டும் வேலைக்கு சென்ற அந்த பிரதானியிடம் தான் ஒரு நிரபராதி என்று தன்னை குறித்து ராஜாவிடம் பேசி தன்னை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க தனக்காக ராஜாவிடம் பேசும்படி சொல்லி அனுப்பினார். ஆனால் அந்த பிரதானியோ யோசேப்பை மறந்தே போனார். அந்த பிரதானி சிபாரிசு செய்ய மறந்திருந்தாலும் தேவன் யோசேப்பை மறக்கவே இல்லை. ஏற்ற நேரத்திலே உயர்த்தினார். பார்வோனின் சொப்பனத்துக்கு சரியான அர்த்தத்தை யோசேப்பு சொன்னதால் ராஜா யோசேப்பை மேன்மைப்படுத்தினார், முழு எகிப்துக்கும் அதிபதியாக்கினார். பிரியமானவர்களே, உங்கள் உயர்வுக்கு மனித ஒத்தாசைகளை நாடாதிருங்கள். கர்த்தருக்கு உங்கள் வழிகளை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும். God bless you. Have a good day.